राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय राम जय जय राम। 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 जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्रगुरु स्वामी समर्थ रामदास महाराज की जय। இன்னும் ஒரு 15-16 நாள் ராம ஜன்மபூமி ராம்லல்லா அவனுடைய கோவில்ல கோலாகலமா ஜம்முன்னு வீட்டிருக்க போறான். இப்படி அழகான ஒரு நூற்றாண்டுல பகவான் நமக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கான். 2024 நிஜமாவே ராமனுடைய வருஷம். இப்படிதான் நான் எப்பொழுதுமே இப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். ராமன் இந்த தேசத்தை தன்னுடைய தேசமாக ஆளப் போகின்றார். ஆண்டுதான் இருக்க நமக்கு புரியும்படியா ராம ராஜ்ய வருஷம் 2024. இதுல ராஷ்டிரகுரு சமர்த்த ராமதாசருடைய வைபவம் நமக்கு. சமர்த்த ராமதாசர் எப்படி ஒரு சின்ன சின்ன கிராமங்கள்ல கூட இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கூட அழகா பக்தி விஷயம், உடம்பு ஹெல்தியான விஷயம் எல்லாமே சொல்றார். நம்ம குழந்தைகளுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுங்க. நம்முடைய வரலாறு, நம்முடைய இதிகாசங்கள், நம்முடைய புராணங்கள், நம்முடைய ராஜாக்களுடைய வரலாறு, நம்முடைய ஞானிகள், மகாத்மாக்கள், மகர்ஷிகளுடைய வரலாறு. இந்த அதுக்கு தான் வாட்ஸ்அப்ல சொல்லிட்டு இருக்கோம். டெய்லி கேட்டு உங்க குழந்தைகளுக்கு அவளுக்கு ஏற்ற மாதிரி நீங்க சொல்லிக்கோங்க. நீங்க பெரியவா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கோங்க. இந்த விஷயங்களை கலந்து ஆலோசனை பண்ணுங்க, கன்வை பண்ணுங்க. மற்றவர்களுக்கும் இந்த விஷயங்கள், நல்ல விஷயங்கள் போய் சேரட்டும். இது பாரத தேசம், ஹிந்துஸ்தானம் அப்படின்ற ஒரு ஸ்திதி அடைவதற்கும், அழகான ராமராஜ்யம் ஸ்தாபிதமாவதற்கும், இந்துக்கள் எல்லாரும் ஜம்முன்னு தலை நிமிர்ந்து கோலாகலமாக வாழ்வதற்குமாகத்தான் இது ஒரு யஜ்யமா பண்ணிட்டு இருக்கோம். சமர்த்த ராமதாசர் எல்லாரும் பெரிய பெரிய யஜ்யம் பண்ணியிருக்கா. எவ்வளவு பெரிய யஜ்யம்! தங்களுடைய வாழ்க்கையே இதுல ஆகுதி பண்ணியிருக்கார்கள். தங்களையே இந்த பாரத ஹிந்துஸ்தான ராமராஜ்ய வேள்வியில தங்களையே சமர்ப்பணம் பண்ணியிருக்கார்கள். அதுல நம்ம ராஷ்டிரகுரு சமர்த்த ராமதாசரும் ரொம்ப முக்கியமானவர். அழகா கைலாசம், மானசரோவரம் இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கீழே இறங்கி வர ஜோரா சட்லஜ் நதி, சிந்து நதி இந்த பக்கம் எல்லாம் இப்படி அழகாக அவர் ஜம்முன்னு நடந்து வரார். நம்ம வந்து 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 அழகாக ஜம்மு அண்ட் காஷ்மீர் அங்க வரார். ரொம்ப விசேஷமாக வரார். அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் எப்பொழுதுமே அழகுதானே. அழகுன்னா அழகு, கொள்ளை அழகாச்சு ஜம்முவெல்லாம். அப்ப அந்த ஹிமாலயம், அதனுடைய பறந்து விரிந்த தன்மை, அதுல அப்படியே லயப்பட்டு கிடக்கிறார் சமர்த்த ராமதாசர். சின்ன சின்ன மலை கிராமங்கள், அந்த ஜனங்களுடைய வாழ்வியல்கள், அந்த ஒரு கடுங்குளிர்ல, அந்த பனியில அவர்கள் வாழக்கூடிய ஒரு அழகான ஒரு வாழ்க்கை. ஏன்னா ஹிமாலயாஸ், இந்த உத்தராகண்ட்ல நான் பார்த்த ஹிமாலயாஸ் நிறைய உத்தராகண்ட் தான் வச்சுக்கோங்களேன். அங்க இருக்கக்கூடிய அந்த ஜனங்கள் அதுல ஒரு அழகான பக்தி, அதுல ஒரு ஸ்ரத்த. இதுல சின்ன சின்ன கிராமங்கள்லாம் உண்டு. இந்த நான் பார்த்தது வந்து இந்த மெயின் இந்த ரிஷிகேஷ்ல இருந்து பத்ரிகாசிரமம் போற ரூட்ல நிறைய முக்கியமான இடங்கள்லாம் உண்டு. தேவப்பிரயாகை, ருத்ரப்பிரயாகை, பிப்பல்கோட்டி, ஜோஷிமட் இதெல்லாம் மேஜர் டவுன். இதெல்லாம் நல்ல வாழ்க்கை உண்டு. அதுல இருந்து உள்ளுக்குள்ள போன நிறைய கிராமங்கள்லாம் உண்டு. நான் முக்கியமா பார்த்த ஒரு ஆளரவம் இல்லாத ரொம்ப அப்படி ஒரு ஒதுங்கின ஒரு கிராமம் வந்து
கல்பேஸ்வர் போற வழியில் இருக்கக்கூடிய உர்காவ், அழகா உர்வ ரிஷி அப்படின்னு ஒருத்தர் அங்க தபஸ் பண்ணார் அப்படின்னு சொல்லி காண கிடைக்கிறார். அந்த உர்காவ்லாம் வந்து ஜோஷி மட்டிலேருந்து தள்ளி போகணும். இந்த கல்பேஸ்வர் போற வழியில இந்த உர்காவ்லேருந்து தான் கல்பேஸ்வர் மகாதேவர், பஞ்ச கேதார்ல 5வது கேதார்நாத் பகவான் அவர் தான். அப்ப அந்த உர்காவ் சின்ன கிராமம். அப்ப அங்க வந்து அர்த்தத்யான் பத்ரின்னு சொல்லிட்டு அங்க ஒரு சப்த பத்ரின்னு சொல்லக்கூடிய 7 பத்ரியில ஒரு பத்ரிநாத் அங்க இருக்க. அங்க பார்த்தா அழகா சின்ன கோவில், அந்த கொடியெல்லாம் கட்டியிருக்கா. நான் கேட்ட என்ன விசேஷம்னா, இங்க கோகுலாஷ்டமி விசேஷமா கொண்டாடும். ஏன்னா கோகுலாஷ்டமி முடிஞ்ச பிறகு நாங்கள் அங்கே போனோம். கிராமத்துல பார்த்தா ரொம்ப பெரிய கூட்டம் இல்லை, ஆனாலும் அவ்வளவு அழகா அந்த ஜனங்கள் அந்த ஊர்ல பகவானுடைய கோகுலாஷ்டமியை கொண்டாடுறார்கள். அதுவே ஒரு பிரமிப்பு எனக்கு. அதை விட பெரிய பிரமிப்பு நான் பார்க்கல. ஆனா அதுக்கு அடுத்த நாள் நான் போயிருந்தேன். நம்ம கார்த்திக் சுவாமி, அது வந்து ருத்ரப்பிரயாகையிலேருந்து ஒரு 1.5 மணி நேரம் டிராவல் பண்ணி கனக் சௌரின்னு ஒரு இடத்துக்கு போய் அங்கிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் ட்ரெக்கிங், 10,000 அடி உசரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம் இந்த கார்த்திக் சுவாமி கோவில். அங்க போனோம்னா அனந்த சதுர்தசின்னு சொல்லுவா. அதுக்கு அடுத்த நாள் நான் போய் நிறைய பேர் கீழே இறங்கிட்டு இருந்தேன். எனக்கு ஒண்ணுமே இப்போ கூட்டம் இருக்கான கூட்டம்லாம் இல்லை. நேற்று நைட்டு இல்லையா வந்திருக்கணும், நீங்க ஏன் இப்போ வந்தீர்கள்னா நான் சொன்ன விஷயம் தெரியாது அப்படின்னு. அப்போ சொன்னா இல்லை, இந்த அனந்த சதுர்த்தி கார்த்திக் சுவாமியை பார்க்கறதுக்கு சிவபெருமானும் பார்வதியும் வரார்கள், அதனால ராத்திரி விடிய விடிய எல்லாரும் அங்கே உட்காந்து பஜனை பண்ணுவோம்னா தூக்கி வாரி போடுது. அப்படி இருக்கும் அந்த கார்த்திக் சுவாமி மேல ஒரு சின்ன மலை முகடு, அவ்வளவுதான். அது எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் இருக்கும்னு சொன்னா மேபி ஒரு 2,400 ஸ்கொயர் ஃபீட் ஒரு கிரவுண்ட் சைஸ் இருக்கும் வச்சுக்கோங்களேன். டாப்ல மேல ஏரியாஸ்ல 2,400 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். அதுல பார்த்தா அக்கம் பக்கத்துல எல்லா ஜனங்களும் 100கணக்கான ஜனங்கள் வந்து உட்காந்துட்டு விடிய 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 அங்க கார்த்திக் சுவாமி பஜனை பண்ணுவார்கள். எனக்குலாம் அந்த கார்த்திக் சுவாமிலாம் இப்போ ஒரு 6-7 வருஷமா 5-6 வருஷமா ஞாபகம் எனக்கு தெரியும், அவ்வளவுதான். அதுக்கு முன்னாடிலாம் அதை பத்தி படிச்சது கூட கிடையாது. ஆனா அந்த இடத்துல அந்த கிராமத்துல அவ்வளவு பேர் வந்து உட்காந்துட்டு ராத்திரி மலை ஏறி போய் உட்காரணும், திருப்பி காத்தால பஜனை முடிச்சுட்டு காத்தால மலை இறங்கி கீழே வரணும். ஸோ ஒரு 3 கிலோமீட்டர் அந்த ஊருக்கு ஜனங்களுக்கு ஒரு 1-1.25 மணி நேரத்தில் நம்ம ஒரு 1.25-2 மணி நேரத்தில் போயிடலாம் வச்சுக்கோங்க. அங்க அந்த இமயமலையில கடும் குளிரில் உட்காந்துட்டு அவர்கள்லாம் பஜனை பண்ணுவார்கள் அப்படின்னா நிஜமாவே பெரிய விஷயம்தான் இல்லையா? அப்ப இந்த சனாதன தர்மம் அப்படி அழகா வேர் ஊடி கிடக்கு எல்லா பக்கமும். சமர்த்த ராமதாசர் எல்லா இடங்களையும் அப்படியே பார்த்துண்டு ஜம்மு வராது. அழகா ஜம்மு கேட்கணுமா, அழகினுடைய அழகு, த குவீன். நிஜமாவே ஒண்டர்ஃபுல் காஷ்மீர், பியூட்டிஃபுல் காஷ்மீர் தான். ரொம்ப நாளாக வெயிட்டிங் போகணும்னு. முக்கியமாக எனக்கு அந்த சாரதா பீட்டம், அது எனக்கு இந்த பிஓகே எல்லாம் நம்ம கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் ஜம்மு அண்ட் காஷ்மீர் போகணும்னு ஒரு ஆசையில் உட்காந்துட்டு இருக்கேன். நடத்தி கொடுப்பான் பகவான். ஏன்னா காஷ்மீரபுர வாசினி அப்படின்னு, நமஸ்தே சாரதே தேவி காஷ்மீரபுர வாசினி. காஷ்மீரம் நம்ம கஷ்யப மகரிஷி எல்லாம் தபஸ் பண்ண ஒரு இடம், அதனால காஷ்மீரம். அங்க பாராமுல்லான்னு ஒரு இடம் சொல்லுவா. ஆக்சுவலா வராகமுலா அப்படின்னு சொல்ல, வராகமூலை அப்படின்ற மாதிரி அந்த இடம். வராகமூர்த்தியினுடைய அழகான ஒரு ஸ்தலம் இந்த பாராமுல்லா அப்படின்ற இடம். அதெல்லாம் பார்க்கணும். ஏற்கனவே அந்த வைஷ்ணவ தேவி, அமர்நாத் அவரெல்லாம் போய் தரிசனம் பண்ண ரொம்ப அப்படி ஒரு ஆசை இருக்கு. பாரத தேசம் எல்லா இடங்களையும் பார்த்துடணும், இடுக்கு விடாம. ஏன்னா எல்லா பக்கமும் ராமாயணம், மகாபாரத, பாகவத, பக்த ஞானிகள், ரிஷிகள் இவர்களுடைய பியூட்டிஃபுல் தப்போபூமி. ஸோ அதனால அதை பார்த்துடணும்னு ஒரு பெரிய ஆசை உட்காந்துட்டே இருக்கு. பகவான் நடத்தி கொடுப்பான். புரியுறது உங்க மைண்ட் வாய்ஸ் இங்க கேட்கறது. எங்களெல்லாம் கூட்டின்னு போயிருக்கலாம், பிரார்த்தனை பண்ணுங்க, நிஜமாகவே பகவான் நடத்தி கொடுப்பார். எப்படியும் வீடியோ போட்டுருவேன், பார்த்துட்டு உங்களுக்கும் ஆசை வரும், தானா போய் பார்த்துடலாம். ரொம்ப நாள் ஆசை ஜம்மு அண்ட் காஷ்மீர். நிஜமாவே
டூரிசம் பிளேஸ்ன்றதுக்காக இல்லை, அது ஒரு தப்போ பூமி அப்படின்றதுக்காக ரொம்ப நாள் ஆசை உண்டு. காஷ்மீரம் முதல் அப்படிதானே ஆரம்பிப்போம், காஷ்மீர் டு கன்னியாகுமரி இப்படிதானே பேசுவோம். அப்ப அந்த ஜம்மு போறார், அங்க அழகாக தபஸ் பண்றார். எங்க போனாலும் அவருக்கு தபஸ் தானே, எங்க போனாலும் அவருடைய எக்ஸசைஸ், எங்க போனாலும் சூரிய நமஸ்காரம், எங்க போனாலும் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம நாம ஜபம், எங்க போனாலும் பிக்ஷை எடுத்த ஆகாரம், எங்க போனாலும் கிரந்தங்கள் வாசிக்கிறது, எங்க போனாலும் விஷயங்கள் எழுதுறது. இது ஒரு ரொட்டீன் அவருக்கு. ஸோ எதுக்காகவும் இது மாறாது. இது நம்ம நன்னா அழகா கத்துக்க வேண்டிய ஒரு பாடம். எந்த இடத்துக்கு போனாலும் உங்களுடைய நாம ஜபமோ இல்லாட்டி நீங்கள் டெய்லி பண்ணக்கூடிய பாராயணமோ இல்லாட்டி சந்தியாவந்தனாதிகள் போன்ற கர்மாக்களோ பூஜையோ எக்ஸசைஸோ எதுவுமே மாறக்கூடாது. இது நீங்க வாழ்க்கையில இந்த ஒரு சின்ன டிசிப்ளின் கடைபிடிக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா நம்முடைய பெரியவர்கள் எல்லாம் அதை பண்ணியிருக்கா. சங்கரரோ, ராமானுஜரோ, மத்வரோ, ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபுவோ எல்லாருமே இந்த ஒரு சின்ன டிசிப்ளின் நமக்கு வந்தே ஆகணும். நம்ம காரணங்கள் சொல்லப்படாது. வீட்டில் கல்யாணம் இருக்கட்டும், சமர்த்தராமதாசர் அண்ணாவுடைய கல்யாண சமயத்துல கூட நித்தியம் போய் அழகா அந்த ஆஞ்சநேயர் கோயில உட்காந்து தபஸ் பண்ணார் அப்படின்னு காண கிடைக்கிறது. ஸோ நம்ம காரணங்கள் சொல்றதுன்றது தவறான ஒரு போக்கு. அது மாத்திண்டே ஆகணும். கன்சிஸ்டண்டா பண்ணிட்டே இருக்கும். டெய்லி எனக்கு தெரிஞ்சு சில பேர் டெய்லி பகவத்கீதை வாசிப்பா, டெய்லி பாகவதம் பாராயணம் பண்ணுவா, டெய்லி ராமாயணம் பாராயணம் பண்ணுவா, டெய்லி ஹனுமான் சாலிசா ஜபிப்பா, டெய்லி பிரபந்தம் சேரிப்பா, டெய்லி ஏதோ ஒரு ஸ்லோகம், ஏதோ ஒன்று உங்களை ரொட்டீன்ல அது ஒன்று. இந்த ரொட்டீன்ஸ் எதுவுமே மாறக்கூடாது. நீங்க எங்க வேணா இருங்கோ, உலகத்துல எந்த மூலையில வேணா இருங்கோ, எவ்வளவு பெரிய ஆளா வேணா இருங்கோ, வீட்டுல என்ன வேணா நடக்கட்டும், வாழ்க்கையில் எவ்வளவு வேணா நடக்கணும், இது டிஸ்டர்ப் ஆகாம பண்ணித்தான் ஆகணும். ஸோ அங்க போற அழகா அங்க பார்த்து தபஸ் பண்றார். அப்போ ஒருத்தர் வேற பார்க்கிறார், ராமதாசர் இடத்துல பேசுறார். ராமதாசர் பேசுறது காம்பீரியமா பேசுவார். மெயினா மனசுல ஒண்ணு வெள்ள ஒண்ணு அப்படிலாம் கிடையாது. ரொம்ப தீர்மானமா யோசிச்சு என்ன பேசணுமோ எப்படி பேசணுமோ அப்படியே பேசுவார். அதுல ஒளிவு மறைவு இருக்காது. மற்றவர்கள் நோகும்படியா பேச மாட்டார். தான் சொல்ல வேண்டியது தெளிவா சொல்லுவார். நிஜமா அந்த ஒரு பழக்கம்ல நம்ம கத்துக்கணும். அதாவது சொல்ல வேண்டியதை தெளிவா சுருக்கமா அழகா நேர்த்தியா டு த பாயிண்ட் பேசுறதுன்றது ஒரு கலை. ஆயக்கலைகள் 64ல அதுவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சமர்த்த ராமதாசர் இதெல்லாம் அவர் ராமதாசன் இந்த தேசம் எல்லாம் என்னெல்லாம் அவர் லட்சியமா வச்சிருக்காரோ அந்த லட்சியத்தை அப்படியே ஜோரா கன்வே பண்றாரு. அவருக்கு அந்த நாராயணன் அவருக்கு பெயர். அவருக்கு ரொம்ப சந்தோஷம். காஷ்மீரி பண்டிட், காஷ்மீர் பண்டிட் சொல்லுவோம் இல்லையா, பண்டிட்ன்றது அவ்வளவு பெரிய இடம். அதாவது அந்த காலத்துல காஷ்மீரெல்லாம் பெரிய பெரிய சம்ஸ்கிருத வித்வான்கள் நல்ல விஷயம் தெரிஞ்சவர்கள். காஞ்சிபுரம், காஷ்மீரம், காசி, புரி ஜெகநாத கஷேத்திரம், அப்புறம் அவந்தி, இன்னைக்கு உஜ்ஜைன் சொல்றோமே, அப்புறம் உஜ்ஜைன், அப்புறமா பல இடங்கள் உண்டு. நான் முக்கியமா சில இடங்கள் நான் சொல்லியிருக்கேன். அதுல காசி, காஞ்சி, அயோத்தியா. அயோத்தியா விட்டுட்டேனே. இதெல்லாம் தேசத்தினுடைய ரொம்ப முக்கியமான ஒரு அறிவு பெட்டகங்களாக இருந்த இடங்கள். இந்த தேசம் முழுக்கவே அப்படியே இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி கொட்டி கிடக்கு. இன்னைக்கும் உண்டு, நாளைக்கும் உண்டு. மீண்டும் இவை எல்லாமே வெளியில பிரகடனம் ஆகும். பகவான் நடத்தி கொடுப்பான். அப்ப ரொம்ப ஆச்சரியமாக இந்த நாராயண் பண்டிட், காஷ்மீர் பண்டிட் அசந்து போறாரு. ஏன்னா அந்த காலகட்டத்தில் முகலாயர்கள்லாம் இப்படிதான் உள்ள வரும். ஆப்கானிஸ்தான் இந்த பக்கத்துலேருந்து உள்ள வரும்போது நிறைய பாதிப்பு உள்ளா இருக்கு. ஸோ அந்த பாதிப்புகளை தாண்டி ஒரு இளவயசு ஒருத்தர், அவருக்கு இவ்வளவு பெரிய ஒரு விஷன் இருக்கு, இவ்வளவு தூரம் அவருக்கு போராடுற குணம் இருக்கு, தபஸ் இருக்கு, நல்ல கட்டுடல் இருக்கு, கட்டுக்கோப்பா இருக்கார், ரொம்ப டிசிப்ளின்டா இருக்கார், ரொம்ப விஷனரியா இருக்கார். நிஜமாவே அதாவது ஒரு எதிர்காலத்தை பற்றி ஒரு லட்சியம், ஒரு தீர்மானம், அதற்கான உழைக்கக்கூடிய உற்சாகம் அதுவும் வேணும் இல்லையா. சும்மா ஆசைப்பட்டு கனவு கண்டுன்னு உட்காரல. அதற்கான வேலைகளை ஒவ்வொரு நாளும் கர்ம ஸ்ரத்தையோட செய்கிறார்.
சும்மா ஏதோ நம்ம எல்லாம் பண்ற மாதிரி ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்ல அப்படி ஃபார்வேர்டு பண்ற மாதிரி கிடையாது வாழ்க்கை. நிறைய உண்டு, அதற்கான உழைப்பு நிறைய உண்டு. எவ்வளவுக்கு எவ்வளவு லட்சியம் பெருசா இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதற்கான உழைப்பு ரொம்ப அவசியம். ஒரு தேசத்தை உத்தாரணம் பண்றார்கள்னா அவ்வளவு பெரிய உழைப்பு இருக்கு அதுல. இன்னைக்கு ராமஜென்ம பூமியில ராமனுடைய கோவில் கட்டுறோம், அழகா கும்பாபிஷேகம் 10-15 நாள்ல வர்றது அப்படின்னா அதற்கான உழைப்பு அவ்வளவு பெருசு, எத்தனையோ பேருடைய உழைப்பு. இந்த உழைப்பை எல்லாம் சேர்த்து ஒரு வழியில அப்படி உருவாக்குறதுக்கு ரொம்ப ஜோரா நம்ம சமர்த்தராமதாசர்லாம் அவ்வளவு பிரயத்தனப்பட்டிருக்கார்கள். அப்ப அந்த நாராயண் பண்டிட் அசந்து போறார், சமர்த்தராமதாசருடைய சிஷ்யனாக அவர் மாறிடுறார். அவருக்கு அழகா விஷயங்கள்லாம் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறார். கிளம்பி நேர அந்த கட்டா அது வழியா வைஷ்ணவ தேவி போறார் நம்ம சமர்த்தராமதாசர். கட்டா எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம், ரொம்ப நாளா பார்க்கணும்னு காத்துட்டு இருக்கிற ஒரு இடம். அங்கதான் ஜடபரதர் வாழ்ந்துட்டு ஒரு இடம். அந்த இடத்துல தான் ஜடபரதரை காபாலிகர்கள்லாம் காளி தேவிக்கு பலி கொடுக்கணும் அப்படின்னு தீர்மானம் பண்ண அவரை கொண்டு கட்டி போட அவர்கள் வாழெடுத்து ஓங்க காளி தேவி ஆவிர்பவிச்சு அந்த வாழை பிடுங்கி அந்த காபாலிகர்கள் இவரை பலி கொடுக்கணும்னு நினைச்சவர்களையே பலி கொடுத்து அவர்கள் தலையெல்லாம் அம்மான மாதிரி போட்டு ஆடி ஜடபரதரை காப்பாத்திட்டேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்ட ஒரு இடம். அந்த காளிகா கோவில் இன்னைக்கும் இருக்கு. நிச்சயமா ஒரு நாள் அந்த இடத்த போய் பார்த்துருவேன். என்னைக்கு ஏது எந்த வருஷம் எதுவுமே எனக்கு தெரியாது. நாளைக்கோ இருக்கலாம், அடுத்த வருஷமாவும் இருக்கலாம், எதுவுமே நான் சொன்னேன். எந்த ஒரு விஷயமே பகவான் கிட்ட சொல்லிட்டு விட்டுடுவேன். அது என்னைக்கு நடத்தணுமோ நடத்தி கொடுப்பான். யார் கூட போகணும்னு அவன் நினைக்கிறான்னு அவர் கூட என்னை அழிச்சுட்டு போய் விட்டுடுவான். அதெல்லாம் அவன் பாடு. பிரார்த்திக்கிறதோட என் வேலை முடிஞ்செடுத்து எங்கு எப்பொழுது எப்படி எந்த விதத்தில்ன்றதெல்லாம் அதெல்லாம் அவன் பாடு. சரியா? அந்த இடத்துல தான் ஜடபரதரும் காளியும் ரொம்ப அழகாக பேசினார்கள். காளி தேவி ஜடபரதருடைய திவ்யமான தேஜஸை பார்த்து அசந்து போனேன்னு அப்படியே பிரசன்னமா இருக்கார், அமைதியா இருக்கார். எந்த இடத்துலையுமே தன்னை பிரகடனப்படுத்திக்காத ஒரு பெரிய ஞானி ஜடபரதர். ரொம்ப விசேஷமான ஒருத்தர், ரொம்ப புரிஞ்சுக்கவே முடியாத ஒருத்தர் ஜடபரதர். இந்த ஜடபரதர் இந்த கட்டாரா அதெல்லாம் தாண்டி நிச்சயமா சமர்த்தராமதாசர் இந்த காளிகா கோவில் எல்லாம் கட்டாயம் சேவிச்சிருப்பார். அங்கிருந்து நேர போற வைஷ்ணவ தேவி, அந்த கட்டாரால இருந்தா வைஷ்ணவ தேவிக்கு ட்ரெக்கிங் போகணும்னு சொல்லுவா. நான் போனதில்லை, வாசதிலையும் போயிட்டு வந்தவர்கள் சொன்னதையும் வச்சு சொல்றேன். வைஷ்ணவ தேவி ரொம்ப விசேஷமான ஒரு சக்தி பீடம், ரொம்ப முக்கியமான சக்தி பீடம். துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதின்ற 3 விதமான ஆவிர்பாவத்தோட தேவி இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் இந்த வைஷ்ணவ தேவி. அழகா முக்கியமா சக்தி பீடங்கள்ல முதன்மையானது அப்படின்னு சொல்லுவார்கள். நம்ம சதி தேவி, நம்ம தக்ஷனுடைய யஜ்யத்தை சரீரத்தை விட்டுடுற இல்லையா, அப்ப சிவபெருமான் அந்த சதிதேவியனுடைய சரீரத்தை எடுத்துட்டு தான் போறார். அப்புறமா தான் சதிதேவியனுடைய உடம்பு பல இடங்கள்ல விழருது. அப்படி அவளுடைய அங்கங்கள் எங்கெல்லாம் விழுந்ததோ அதெல்லாம் ஒரு சக்தி பீட்டங்களாக நாம கொண்டாடிட்டு இருக்கோம். அந்த இடத்தெல்லாம் அவ்வளவு பெரிய தப்போ பலம் இருக்கு, அந்த இடத்துல அவ்வளவு ஒரு சாநித்தியம் இருக்கு. அந்த மாதிரி ஒரு சக்தி பீடம் இந்த வைஷ்ணவ தேவி. நம்ம சதி தேவியினுடைய கபாலம், அவளுடைய தலை அந்த மண்டவோடு விழுந்த இடம் அப்படின்னு சொல்லி முதல்ல பாண்டவர்கள் தான் அங்க பூஜை பண்ணியிருக்கார்கள், தியானம் பண்ணியிருக்கார்கள். பாண்டவர்கள் தான் அங்க முதல்ல கோவிலை உருவாக்கினார்கள் அப்படின்னு காண கிடைக்கிறது. அந்த வைஷ்ணவ தேவி அங்க போறார், அப்படியே உட்கார்ந்து அங்கேயும் தியானம் பண்றேன்னா இந்த தேசத்து எல்லா பக்கமும் தெய்வானுகிரகம், தெய்வ சாநித்தியம் பூரணமா நிரம்பி இருக்கு அப்படின்றது நம்ம சமர்த்தராமதாசருக்கு தீர்மானமான நம்பிக்கை. அதனால அங்க உட்காந்து தியானம் பண்ண அவருக்கு நம்ம அப்படி ஒரு ஆசீர்வாதம் கிடைச்ச ஒரு அனுபவம். அதாவது துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி அப்படின்னு ஜோரா இந்த 3 தேவிகளுடைய அனுகிரகம் பூரணமா கிடைச்சது அப்படின்ற ஒரு அனுபவம் அவருக்கு கிடைக்கிறது. பிரத்யக்ஷத்திலேயே துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி, கல்வி, செல்வம், வீரம். துர்கா வீரம், லக்ஷ்மி செல்வம், சரஸ்வதி கல்வி. அப்படி 3 தேவிகளுடைய அனுகிரகம் பூரணமா அவருக்கு கிடைக்கிறது. ரொம்ப ஆனந்தம்.
அவர் பெரிய ராஷ்டிரத்தை ஹிந்து ராஷ்டிரம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துட்டு அவர் போயிட்டு இருக்கார். கரெக்டா அதற்கு ஒரு ஆசீர்வாதம் அனுகிரகம் ஒரு கிரீன் சிக்னல் கிடைச்ச மாதிரி அவருக்கு ஒரு பெரிய ஆனந்தம் கிடைக்கிறது. நிஜமாவே உங்களுடைய லட்சியங்கள் பெரியதாக இருக்கும் பொழுது தெய்வ சகாயம் தானா தேடி வரும், தெய்வ அருள் நிச்சயமாகவே கிடைக்கும். அப்ப அந்த வைஷ்ணவ தேவி எல்லாம் பார்த்தார், பக்கத்திலேயே அங்க உட்கார்ந்து தபஸ் பண்றார் நம்ம சமர்த்த ராமதாசர். அப்ப இந்த பாரத தேசத்தின் அந்த எல்லையிலிருந்து இந்த பக்கம் ராமேஸ்வரம் வரைக்கும் நம்ம சமர்த்த ராமதாசர் யாத்திரை பண்ணியிருக்கார். எல்லா இடங்கள்லையும் தவம் பண்ணியிருக்கார். அவ்வளவு ஆஞ்சநேயர் கோவில்களை ஸ்தாபிதம் பண்ணியிருக்கார். இந்த லிஸ்ட் எடுக்கணும், தேடின்னு இருக்கோம், கிடைக்கணும். அவர் ஸ்தாபிதம் பண்ண ஆஞ்சநேயர்ல பிராதான்யமா 11 ஆஞ்சநேயரை சொல்லிட்டு இருக்கோம். நிறைய ஆஞ்சநேய மூர்த்தியை பல இடங்கள்ல அவர் ஸ்தாபிதம் பண்ணார். நிறைய இடங்கள்ல மடங்கள் ஸ்தாபிதம் பண்ணார். ஸோ ஜம்மு காஷ்மீர் அங்கேயும் நம்ம சமர்த்த ராமதாசருடைய மடம், அங்கேயும் அவருக்கு சிஷ்யர்கள் எல்லாருமே இருந்தார்கள். அங்க ரொம்ப முக்கியமா இந்த ஒரு பெரிய மகாத்மாவை அவர் மீட் பண்றார். யாரு என்ன என்பதை நாளை தெரிந்து கொள்வோம். சரியா? ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா. जय बोलो सीता रामचंद्र भगवान की जय. जय बोलो राष्ट्रगुरु समर्थ रामदास स्वामी की जय. राधे कृष्णा.